பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய திரியேக தேவனுக்கு என்னுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசுத்த இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகளாக பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையை கேட்கிற உங்களுடைய காதும் என்னுடைய காதும் எப்பேற்பட்டது பாக்கியம் உள்ளது. எனக்கென்பான தேவஜனமே, நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது என்னோடு பேசின வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்பவும் கேட்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னார். அதே வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஆவியின் கனிகளில் ஒன்று சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்காகத்தான் பிசாசு பல வழிகளிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறான். இவைகளெல்லாம் அடித்து நொறுக்கி சந்தோஷத்தை கொடுக்கிற என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே நிரூபித்து நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யுங்கள்? சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை பிசாசுக்கு முன்பதாக என்ன செய்யுங்கள்? நிறுத்தி வெளிப்படுத்தி காட்டுங்கள். கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே உங்கள் சரீர வளர்ச்சியிலே ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? முடியவே முடியாது. கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர வளர்ச்சியிலே ஒரு முழத்தை கூட்டுவான் என்று உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராய் இருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது மனிதர்களை பார்த்து சொன்னார், கவலைப்படுகிறதுனாலே நீங்கள் உங்கள் சரீர வளர்ச்சியிலே ஒரு முழத்தை கூட்ட முடியுமா என்று சொன்னார். இப்பொழுதும் உங்களை படைத்த அதே தேவன் தான் சொல்லுகிறார், உங்கள் மேலே அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர வளர்ச்சியிலே ஒரு முழத்தை சரீர வளர்ச்சியிலே கூட்ட முடியாது. அப்புறம் எப்படி பிரச்சனைகள்லாம் நீங்கள் கவலைப்படுகிறதுனால சரியாயிருமா? கவலை என்ன செய்யாதீங்க, படாதீங்க. உங்கள் முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவஜனமே, உங்கள் மீது அவர் கரிசனை உள்ள தேவன். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். உங்களை பார்க்கிறவர்கள் அண்ணாந்துதான் பார்ப்பார்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். எனக்கென்பான தேவஜனமே, அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். 1000 எதிர்ப்புகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும், 1000 சதிகள் உங்களுக்கு எதிராக அநேகர் தீட்டினாலும், 1000 பொறாமைகள் உங்களுக்கு எதிராக நின்றாலும், 1000 சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும், உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி நிச்சயமாக முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள்? ஒரு எதிர்ப்புகள், 2 எதிர்ப்புகள் அல்ல, 1000 எதிர்ப்புகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை பிடிக்காதவர்கள் 1000 பேர் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அந்த 1000 பேருக்கு பிடிக்காத 1000 விஷயம் உங்களிடத்தில் இருக்கலாம். அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றி முடிப்பார். எப்படி முடிப்பார் என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. எந்த வழியில கொண்டு போகணும், எதை மாற்றணும், எதை சேர்க்கணும், எதை சரி பண்ணணும், அதையெல்லாம் அவரே செய்து முடிப்பார். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய நேரடி பார்வையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? அவருடைய நேரடி பார்வையில் இருக்கிறோம். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களையே பார்க்கும் பொழுது இரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவருடைய கண்கள் எப்படி பார்க்காமல் இருக்கும்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன் யெகோவா நிசியாகிய அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். நல்ல தேவன், தைரியமாயிருங்கள். என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நிரூபிக்கிறதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றால், என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை காட்டுவதற்காக உங்களையும் என்னையும்
அழைத்திருக்கிறார். தேவன் நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்கு என்னவெல்லாம் நடக்குமோ அது மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுகிறேன், தேவன் நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்கு என்னவெல்லாம் நடக்குமோ அது மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடக்கும். எனக்கென்பான தேவஜனமே, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, தைரியமாயிருங்கள், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய ஆவியோடு இணைந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். வேகமாய் வாசியுங்கள் எடுத்தவர்கள். யோசுவா 1:4-5. வனாந்திரமும் லிப்னோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள தேசம் அனைத்தும், பூமியில் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களுடைய எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அண்டர்லைன் தி வேர்ட். மேலே சொல்லுகிறார், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மோசே இந்த காலங்களிலே இல்லை. இப்பொழுது அவன் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஒரு பலத்த ஒரு மனிதன் தன்னோடு கூட இருந்ததை தன்னுடைய கண்களாலே பார்த்திருக்கிறார் இந்த யோசுவா. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. என்ன சொல்லுகிறார் என்றால், மேலே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும். அது யாருடைய எல்லை? யாருடைய எல்லை? உன் எல்லையாக இருக்கும், யோசுவாவுடைய எல்லையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். வேதத்தின் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், மோசே பழைய ஏற்பாட்டிற்கு நிழலாயிருக்கிறார், யோசுவா புதிய ஏற்பாட்டின் நிழலாயிருக்கிறார். ஏனென்றால் யோசுவாவோடும் மோசையோடும் கர்த்தர் வித்தியாசமான அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் போய் இந்த பகுதியை நீங்கள் மறுபடியும் நீங்க உட்கார்ந்து நீங்க ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா கர்த்தருடைய வேதம் குறை வச்சதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நிச்சயமாக அவன் பாக்கியவானாகத்தான் இருப்பான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, நல்ல தேவன், அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். நன்றி. அப்படியாக இந்த 5வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா, பின்னால நீங்க பாத்தீங்கன்னா, மோசேக்கு முன்பதாக செங்கடல் நின்றது. அந்த செங்கடலை அதை கடக்கிறதற்கு கர்த்தர் ஒரு யோசனை சொன்னார். என்னிடத்தில் பேசுகிறது என்ன? உன் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கோலை என்ன செய்? நீட்டு. அப்பொழுது அது 2ஆக உனக்கு வழி பிளக்கும் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு சொன்னார். இப்பொழுதும் யோசுவாக்கு முன்பதாக ஒரு யோர்தான் நின்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய தலைவன் இல்லையே, பெரிய தலைவன் இல்லையே, வயது ஒரு காரணம் அல்ல. உலகத்தில் இருப்பவனில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரா? அதை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டே போய்கொண்டே இருங்கள். நாம் பரலோகத்தின் பிரஜைகள், பரலோகத்தின் பிரஜைகள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் இதுவரைக்கும் உங்களோடு இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், இந்த நீங்க பார்த்தீர்கள் என்றால், மோசையோடு செய்த அற்புதத்திற்கும் யோசுவாவோடு செய்த அற்புதங்களுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் தான் வேத வல்லுநர்கள் யோசுவாவை புதிய ஏற்பாட்டுக்கு ஒப்பிட்டு, புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாக ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். எனக்கென்பான தேவஜனமே, மோசே அந்த கடலை அவன் கோலை கொண்டு அவன் என்ன செய்தான்? கையிலே வைத்திருந்த கோலை கொண்டு 2ஆக பிளந்தான். ஆனால் யோசுவா காலை வைத்து யோர்தானை 2ஆக பிரித்து போட்டான். ஏனென்றால் அவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் 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 தான், ஒருவனும் தான். அதுல வேற யாரும் வரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுங்க, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து 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 நிற்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பேற்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். தேவனை எதிர்க்க ஒருவனாலும் கூடாது என்பது நியாயம். தேவனை எதிர்க்க
கூடாதது என்பது நியாயமான ஒரு வார்த்தை. ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இது யோசுவாவுக்கு சொன்னது என்று சொன்னால் இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பலிக்க போறது இல்லை. பலிக்க போறது அவனுடைய வாயினாலே அவனுடைய வயிறு நிரம்பும். உங்கள் வாயை விரிவாய் திற, அதை எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? நன்மையினால் நிரப்புவேன், நன்மையினால் நிரப்புவேன். உங்கள் வாயை நீங்கள் திறக்கும் பொழுது இந்த வார்த்தை நன்மையினாலே நீங்கள் நிரப்ப படுவீர்கள். பரலோகமும் தூதர்களும் உங்களுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வார்த்தையை பலிக்க செய்வதற்கு உங்களோட ஆவியானவர் இணைந்து அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே பலிக்க செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தானே. இது எனக்கு எப்படி பலிக்கும் என்று சொல்லி நீங்கள் மதீனமாய் இந்த வார்த்தையை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அண்டர்லைன் தி வேர்ட், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. அவருடைய பெயரே ஆமென். அவருடைய பெயரே ஆமென். ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்படியே 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 ஆக கடவது. அல்லேலூயா. நம்ம அப்பா பேர் என்னது? ஆமென். நம்ம அப்பா பேர் என்னது? ஆமென். என் பிள்ளைகள் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மிஷனரி திருச்சபைக்குள்ள இருந்து என் பிள்ளைகள் இந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென். அப்படியே அப்படியே பிள்ளைகளுக்கு ஆகட்டும், அப்படியே பிள்ளைகளுக்கு ஆகட்டும் என்று சொல்லி கட்டவிழ்க்கிற ஒரு ஆவியானவர் உங்களோட கூட நின்று கொண்டிருக்கிறார். எனக்கென்பான தேவஜனமே, அதனாலே சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. இது யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, மோசேக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, ஈசாக்குக்கு மாத்திரம் தேவன் அல்ல, யாக்கோபுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். எனக்கென்பான தேவஜனமே, நீங்கள் அவருடைய ஸ்தோத்திரம் திட்டத்தின்படி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆதலாலே தைரியமாயிருங்கள். இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு நேரத்திலே நான் தியானிக்கும் பொழுது நான் உறைந்து போனேன். தேவனை எதிர்க்க ஒருவனாலும் கூடாது என்பது நியாயமான வார்த்தை. ஆனால் இங்கு தேவனே சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. யோசபாத் ஒரு இடத்துல சொல்லுகிறார், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். ராஜா யோசபாத் சொல்லுகிறார், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, நீரல்லவோ தேவன், ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், சத்துவமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது சொல்லுகிறார். அண்டர்லைன் தி வேர்ட். ஒரு ராஜா சொல்லுகிறார், உம்மோடு ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லி யோசபாத் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவனும் எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், எந்த பலவீனமும், எந்த சுகவீனமும், எந்த தரித்திரமும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொந்தமானது. எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொந்தமானது. எனக்கன்பான தேவஜனமே, நன்றி. நல்ல தகப்பனாக என் தேவன் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தில் ஒன்றை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இஸ்ரவேலரை நெருங்கவே முடியாது, ஒருவராலும் முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு மேலே ஒரு உடன்படிக்கை இருந்தது. உங்களை சுற்றி மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் திராணிக்கு மேலாக எழும்பி நிற்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி
எந்த பிரச்சனைகளும் நெருங்க முடியாது, தொட முடியாது. ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய நிழலையும் கூட தொட முடியாது. ஏனென்றால் உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல தேவன் அவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. வேதத்தில் நிறைய வார்த்தைகள் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்து ஆராய்ந்து பாருங்கள், தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, எல்லாவற்றிற்கும் ஜோடி இருக்கிறது. அதை கர்த்தருடைய ஆவி சேர்க்கும். கர்த்தருடைய ஆவி உங்களோட இருக்குமானால் கர்த்தருடைய ஆவி அந்த ஜோடி என்ன செய்யும்? உங்களுக்கு சேர்க்கும். வேதத்தில் நிறைய வார்த்தைகள் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இப்படி அநேக வார்த்தைகள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விடாதீர்கள். மாரியும் உறைந்த மலையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாது. அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படிதான் செய்யும். அதுக்கப்புறம் தான் திரும்பும். இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வந்திருக்கிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். இந்த வார்த்தைக்காக உரத்த சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா, பரலோகம் சந்தோஷப்படட்டும். சத்தமாய் சொல்லுங்கள். ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், எந்த எதிர்மறைகளும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடங்கும். பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடங்கும். ஏனென்றால் வார்த்தை செய்யும். அதை உடன்படிக்கை உங்களுக்கு மேலே இருக்கிறது. உங்களை எதிர்த்து நிற்கிற பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். ஒன்றும் உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை. பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடங்கும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இவை 5 பஞ்சபூதங்கள். மனிதன் எதுக்கெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் கடவுளா மாத்திட்டான். எதுக்கெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் கடவுளா என்ன செஞ்சிட்டான்? மாத்திட்டான். பஞ்சபூதங்கள்னா என்னது? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இவைகள் அத்தனையும் என்ன செய்யும்? அடங்கி நிற்கும். எனக்கென்பான தேவஜனமே, தைரியமாயிருங்கள். வசன ஆதாரத்தோடு உங்களிடத்திலே நிரூபிக்கிறதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். என்னோடு பேசின வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் சந்தோஷம் அடைகிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை பார்த்து பிசாசு சொன்னதாம், இயற்கையை பார்த்து பிசாசு பேசினதாம் ஒரு உரையாடல். கவனமாக கவனியுங்கள். இந்த உலகத்திலே அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். இவர்களை அசைக்க முடியல, என்னதான் செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி பிசாசு இயற்கையினிடத்திலே பேசிச்சான், சொல்லிச்சான். இயற்கையை பார்த்து என்ன செஞ்சான்? சொல்லிச்சான், இந்த விசுவாசிய காலி பண்ணிட்டு வந்துரு. சூரியனை பார்த்து சொல்லிச்சான், இந்த விசுவாசிய போய் சுட்டரிச்சுட்டு வந்துரு. இவன் ரொம்ப லோன்னு என்ன செய்யறான்? கர்த்தரை ரொம்ப நம்பி என்ன செய்யறான்? இருக்கிறான். இவன் தொல்லை தாங்க முடியல. போய் என்ன செஞ்சிரு? சுட்டரிச்சுட்டு வந்துருன்னு யார்கிட்ட சொன்னான் பிசாசு? சூரியனை பார்த்து என்ன செஞ்சானா? சொன்னானா? ஆனா அந்த சூரியன் சொல்லிச்சான், அதெல்லாம் முடியாது. அவர்களில் ஒருவன் யோசுவா என்னையே நிறுத்தி வைத்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சூரியன் சொல்லிச்சான், அவர்களில் ஒருவன், எவர்களில்? நம்மில் ஒருவன், ரட்சிக்கப்பட்ட ஒருவன், அவர்களில் ஒருவன் என்னையே ஒரு நாள் முழுவதும் நிறுத்தி வச்சா அவங்களெல்லாம் சுட்டரிக்க முடியாதுன்னு சொல்லிச்சான்
என்னது? சூரியன். என்ன சொல்லுச்சு? சூரியன். இரண்டாவதாக கடலை பார்த்து பிசாசு சொன்னதாம், கடலே போய் இவர்களை போய் காலி பண்ணிட்டு வந்துரு, போய் மூடிட்டு வந்துரு, சோழிய முடிச்சிரு அப்படின்னு என்ன செஞ்சான்? கடலை பார்த்து சொல்லிச்சான். கடல் சொல்லிச்சான், அவர்களில் ஒருவன் மோசே என்னையே ரெண்டாக பிளந்து என் நடுவுலே நடந்து போயிருக்கிறான். அவ்வளவு சீக்கிரமா அவங்கள நெருங்க முடியாது, அவங்கள தொடவும் முடியாது, அவங்கள எதுக்கவும் முடியாது. கடல் சொல்லிச்சான். எப்படி? கடல் சொல்லிச்சான், அவர்கள ஒருவன் மோசே என்னையே பிளந்து ரெண்டா, எனக்குள்ள ஒரு ரோடையே போட்டுட்டான் மோசே அப்படின்னு சொல்லிச்சான். தீனிடத்துல போய் சொல்லிச்சான் பிசாசு, நெருப்பினிடத்துல போய் நீ சுட்டரிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ நெருப்பு சொல்லிச்சான், அவர்களை நெருங்க முடியாது, அவர்களில் 3 பேர் இருக்கிறார்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவர்கள் எனக்குள்ளே டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் ஏதோ ஒரு இழிவானமாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய சாயலை மறந்து விடாதீர்கள். பிசாசு உங்களுடைய சாயலை மறக்கடிக்க நினைப்பான் பிரச்சனைகளிலே. ஏதோ இந்த மண்ணில, அவர் மண்ணால தானே படைச்சிருக்கிறாரு, இந்த பூமியில உங்களை என்னையும் படைக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோட படைத்திருக்கிறார். ஏதோ களிமண்ணெல்லாம் மீதியாயிட்டுன்னு உங்களை படைச்சாருன்னு நினைச்சீங்களா? களிமண்ணெல்லாம் கொஞ்சம் களிமண் மீதி ஆயிட்டு அதனால செல்வி இந்த உலகத்துக்கு போட்டும் அப்படின்னு படைச்சாரா? இல்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் உன்னத நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் யதார்த்தமாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏதோ களிமண் மீதி ஆயிட்டு அதனால அந்த வயிற்றுல போய் இருந்து 10 மாசம் இருந்து பெச்செடுத்து இந்த உலகத்துல இருன்னு சொல்லி சும்மா உங்களை வைக்கல. வர்றவன் போறவெல்லாம் மண்டையில தட்டிட்டு போறதுக்கு உங்களை என்னையும் படைக்கல. எனக்கு அன்பான தேவஜனமே, 5 பூதங்களும் பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடங்கும். கடல் சொல்லிச்சான், நெருப்பு சொல்லிச்சான், மலை சொல்லிச்சான். எனக்கு கட்டளை கொடுத்தார் எலியா, நான் நின்னேன். திரும்ப கட்டளை கொடுக்கிறார், நான் பெஞ்சேன். எதுக்கெல்லாம் மனிதன் பயந்தானோ அதையெல்லாம் கடவுளாக்கி விட்டான் மனிதன். ஆனால் நம் ஆண்டவர் அவைகள் எல்லாம் நம்முடைய கால்களுக்கு கீழே வைத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம். அதிகாரம் எதற்கு? சாவியை வாங்கி இடுப்புல சொருகிறதற்கல்ல, பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தப்படாத அதிகாரம் எல்லாம் அதிகாரமே அல்ல, அதிகாரமே அல்ல. பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடங்கும். எனக்கென்பான தேவஜனமே, தேவனோடு நடக்கிறவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நம்புவார்கள், பேசுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகத்தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட எனக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக இந்த வார்த்தைக்காக சாபமாயிருக்கிறார். இந்த வார்த்தை என் மேல் பலிக்க வேண்டும் என்று சொல்லி 39 கசையடிகள் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் என் தேவன். அப்போது எப்படி இந்த வார்த்தை என் மேல் நிறைவேறாமல் இருக்கும்? எனக்கு அன்பான தேவஜனமே, தேவனோடு நடக்கிறவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நம்புவார்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை பேசுவார்கள். தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பட்டறையில் உருவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் தனியாகத்தான் நிற்பார்கள். அவர்கள் தனியாகத்தான். சிங்கம் கர்ச்சிக்கும், சிங்கம் தனியாகத்தான் வேட்டை ஆடும். உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை வேட்டையாடுகிறதற்காக தேவ ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு அப்பேற்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. மலைகள் இருப்பது தவறல்ல, உன் வழியில் இருப்பது தவறு. மலை இருப்பது இருந்துட்டு போட்டோம், எல்லாத்து வீட்டுக்குள்ளேயும் என்ன செய்யட்டும், எங்கனாலும் இருக்கட்டும், எங்கனாலும் பிரச்சனைகள் என்ன செய்யட்டும் இருக்கட்டும். நம்மிடத்தில் இருப்பது தவறு. ஏனென்றால் மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொல்லாது, அப்புறம் போகும் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறாரே. மலைகள் இருப்பது தவறல்ல, என் வழியில் இருப்பது
தவறு. அல்லேலூயா. தைரியமாயிருங்கள், ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. வேகமாக நான் 2 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்னதாக நிறுத்த ஆசைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு கதாபாத்திரத்தையும் புதிய ஏற்பாட்டிலே கதாபாத்திரத்தையும் நான் நிறுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். வேகமாய் வாசியுங்கள். சரி சரி சரி. மிகவும் பயந்தார்கள். இப்ப ஏற்கனவே கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்துட்டார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒருவனும் அண்டர்லைன் தி வேர்ட், எந்த பிரச்சனையும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்போ ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே சொல்லுகிறார், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதத்திலே பாடியிருக்கிறீர்களே, அந்த சம்பவத்தை உங்களுக்கு உள்ளதாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். பிரபலமான ராஜாக்களை அழித்தவர், ராஜாவுக்கெல்லாம் ராஜா, நம் ராஜா, ராஜாதி ராஜா. யாரு யாரு? ராஜாதி ராஜா, பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமாயிருங்கள், தைரியமாய் உட்கார்ந்துங்கள். மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடியினாலே பயந்தார்கள். இப்பொழுது இவர்களுக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வீட்டிலே போய் நன்றாக தெளிவாக என்ன செய்யுங்கள், படியுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்பொழுது இந்த 3வது வசனத்தில் இந்த ராஜாவுடைய பட்டியல் எல்லாம் போட்டிருக்கிறது. அப்படியே கீழே இறங்கி நீங்க 8வது வசனத்துக்கு வந்துருங்க. கீழே இறங்கிருங்க. நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களை உன் கைகளில் ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. நல்லா அண்டர்லைன் தி வேர்ட், கோடு கீச்சு வச்சுக்கோங்க. பெரிய ராஜாக்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்திற்கு முன்பதாக யாரா இருந்துட்டு போட்டும், எவ்வளவு பெரிய பலசாலியாய் இருந்துட்டு போட்டும், நான் மனுஷனை அல்ல, பிரபுக்களை அல்ல, ராஜாக்களை அல்ல, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனை விசுவாசித்து கொண்டு இருக்கிறேன். ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அவங்க சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்பாக ஒருவரும் நிற்பதில்லை, இந்த யுத்தத்தை நானே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கீழே இறங்கி வந்துருங்க. இப்போ யுத்தம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 11வது வசனம். சரி, விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள், பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகம், அவர்கள் வைத்திருந்த பட்டயத்தினாலே கொன்றது. 2 பேருக்கு யுத்தம் நடக்கிறது. யோசுவாவுடைய டீம், எதிர் டீம். பிசாசினுடைய டீம், எதிர் டீம். கர்த்தரை அல்லாதவர்களுக்கு அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள், இந்த பக்கம் யோசுவாவுடைய டீம் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வானத்திலிருந்து என்னத்தை புறப்பட பண்ணாரா? என்ன புறப்பட பண்ணாரு? பெரிய கல்மலை. யாரெல்லாம் பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? பெரிய கல்மலை. ஒருவேளை உங்களுக்கு முன்பதாக பிசாசு நின்று கொண்டிருப்பான் என்றால் செயல்படுத்துங்கள். பெரிய கல்மலையை நான் ரிலீஸ் பண்றேன், அது இப்ப என்ன செய்யட்டும், விழுந்து சங்காரம் பண்ணட்டும் என்று சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைக்கு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வார்த்தைக்கு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. எனக்கென்பான தேவஜனமே, பெரிய கற்கள் விழுந்து பட்டயத்தால் கொன்றதை பார்க்கிலும் கல்மலையினாலே கொன்றவர்கள் அதிகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் சத்தமா? இந்த ஒரு வார்த்தை போதுங்க. இந்த ஒரு வார்த்தை உங்க எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கும். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்கவும் இல்லை, உங்க பக்கத்துல இருந்து கொண்டே இருக்கிறார். எனக்கென்பான தேவஜனமே, நல்ல தேவனாக இருக்கிறார். இப்பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 11வது வசனத்துல 80% வெற்றியை அவங்க முடிச்சிட்டாங்க. 80% வெற்றி யுத்தத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 20% தான் இருக்குது. இன்னும் எவ்வளவு இருக்குது? 20% வெற்றி தான். நினைச்சு 20% தான் இவங்க பக்கத்துல இருக்குது. வந்துட்டுனா அந்த 20% முடிஞ்சிட்டுனா இவங்க தான் யுத்தத்துல வின்னர், வெற்றி அடைஞ்சிருவாங்க. இப்ப என்ன செய்யறதுனே தெரியல யோசுவாவுக்கு. ஏற்கனவே யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துட்டாரு? ஒருவனும் உனக்கு முன்பாக
எதிர்த்து நிற்பது இல்லை சொல்லிட்டாரு. இப்போ நம்ம யோசுவா என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். 13வது வசனம் வாசிங்க. 12 சரி. அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி 80% ஜெயிச்சிட்டேன்பா. 80% நான் அந்த யுத்தத்தில் ஜெயிச்சிட்டேன். இன்னும் 20% தான் என்ன செய்து இருக்குது. ஏனென்றால் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. சூரியன் இப்ப கொஞ்ச நேரத்துல மறைய போகுது. சூரியன் என்ன செய்ய போகுது? மறைய போகுது. போரில சூரியன் மறைஞ்சிட்டுனா இவங்க தோத்துருவாங்க. திரும்ப அடுத்த நாள் தான் என்ன செய்யணும்? மறுபடி முதல்ல இருந்து என்ன செய்யணும்? அடிச்சு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஏன்னா ஃபுல்லா என்ன ஆயிரும்? இருட்டாயிரும். என்ன ஆயிரும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போகுது? இருட்டாக போகுது. 6 மணிக்குள்ள போர் என்ன செய்ய போகுது? நிக்க போகுது. மீதி இன்னும் 20% தான் என்ன செய்யுது? இன்னும் 20% தான் இருக்குது. அப்போ யோசுவா கர்த்தரிடத்துல பேசுகிறான். நான் என்ன செய்வது என்று சொல்லி கர்த்தரிடத்துல பேசுகிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பேசுகிறான். அப்புறம் அந்த வசனத்தை முடிங்க. முன்பாக தரித்து நில்லுங்கள் என்றான். எப்படி சொல்லியிருக்கான்? 20 கர்த்தர்ட்ட போய் பேசுறான். கர்த்தாவே கொஞ்சம் இந்த சூரியனை நிப்பாட்டிருங்க. எப்படி சொல்லுங்க. யார் நிப்பாட்டினா? கர்த்தரா யோசுவாவா? கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. நம்ம கை காட்டினா ஒரு பஸ் கூட நிக்க முடியுது. எப்படியே ஒரு டவுன் பஸ் கூட நிக்க முடியுது. ஏதோ கடிகாரத்தின் முல்லை நிப்பாட்டல. அவர் சொல்லுகிறார், சூரியனே நீ இந்த கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அடங்கும். நீங்கள் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஒரு பஸ் கூட நிக்க முடியுது நம்ம கை காட்டினா. ஆனா சூரியனையே நிறுத்தி இருக்கிறார் நம்ம ஆளு. எப்படி எவ்வளவு பெரிய ஒரு தலைவரை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாம் கையை காட்டினா ஒரு டவுன் பஸ் நிக்க முடியுது. கர்த்தரிடத்துல பேசி கொஞ்ச நேரம் பேசி இருக்கிறான். இதான் நடந்திருக்குது 2 பேருக்கும். என்ன செய்யறது சொல்லுங்க? யுத்தம் 80% முடிச்சிட்டீங்க. கல்மழையினால என்ன செஞ்சிருச்சு? பாதி பேர் முடிச்சிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இருட்டாக போதே என்ன செய்யறதுப்பா? கொஞ்சம் இந்த சூரியனை கொஞ்சம் எப்படி கர்த்தர்கிட்ட பேசி இருக்கிறாரு. கொஞ்சம் இந்த சூரியனை கொஞ்சம் அப்படியாப்பா, ரைட், ஆமென், அப்படியே ஆக கடவுது. கர்த்தர் பதில் கொடுத்தார். அவருடைய பெயர் ஆமென். பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கிறார். என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கள். இங்க சூரியனை நிறுத்தி இருக்கிறாருங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, எத்தனை நாளோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போயிருக்கிற நம்முடைய ஜனங்கள் இன்னும் பாவ காரியமான சிகரெட்டை நிப்பாட்ட முடியல. எதை நிப்பாட்ட முடியல? சிகரெட்டை நிப்பாட்ட முடியல. தண்ணி அடிக்கிறத நிப்பாட்ட முடியல. போதை பொருட்களை நிப்பாட்ட முடியல. அதுக்கெல்லாம் ஜனங்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தலைவர் எதை நிப்பாட்டி இருக்கிறாரு? சூரியனையே நிப்பாட்டி இருக்கிறாரு. நல்லா கோடு கீச்சி வச்சுக்கோங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எதுவுமே நிற்காது. தைரியமாயிருங்கள். இனி பிசாசினாலே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பொறாமைகள், வன்கண்கள், எதிர்மறையான சாபங்கள், வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், கவலை, கண்ணீர், எந்த சக்தியும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. கட்டளை கொடுங்கள். சூரியனையே நிறுத்தியிருக்கிறார். அடுத்த வசனம் சீக்கிரமா வாங்க, கீழே இறங்கி. தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. அண்டர்லைன் தி வேர்ட். சூரியன் தரித்தது, சந்திரன் நின்னுச்சாம் நடுவானத்திலே. முடிச்சிருங்க அந்த வசனத்தை. இது வேணும்னா, இதுக்கு மேல விளக்க வேணும்னா வேதத்துக்கு பிறகு யாசேரின் புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் வேதத்தை முதலாவது இதை நல்லா படிங்க. என்ன செய்யுங்க? நல்லா படிங்க. இதோட அடுத்த விளக்கம் அடுத்த பகுதியில இருக்கிறது. வாசிங்க. தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. பஸ் இல்லைங்க,
பஸ் இல்ல, சைக்கிள் இல்ல, ஒரு சூரியன் நடுவானத்தில் நின்றது. அடுத்த வசனம் 14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்க, அண்டர்லைன் தி வேர்ட், ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட. எப்படி எழுதியிருக்கார் பாருங்க யோசுவா. ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட, ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டாராம். யாருடைய சொல்ல கேட்டாராம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசுவா எழுதிட்டு போயிருக்காரு, என் வார்த்தையை என் கர்த்தர் கேட்டாரு, என் வார்த்தையை என் கர்த்தர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல தேவன் ஒரு சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள், அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் எதிர்த்து நிற்கவில்லை. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வாங்க. இப்பதான் பிரபலமான ராஜாக்கள். அடுத்தாப்புல 16வது வசனம், வேகமாய் வாசிங்கள். 5 ராஜாக்கள் எங்க இருக்காங்கன்னா 3வது வசனத்துல இருக்காங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து விளக்கமா படிச்சுக்கோங்க. வாசிங்க. சரி சரி, அறிவிக்கப்பட்டது, யோசுவாவுக்கு சொல்லியாச்சு. இப்போ யுத்தம் எல்லாம் அப்படியே 99% முடிஞ்சுக்கிட்டு இருக்குது, வேலை நடந்துகிட்டு இருக்குது, சூரியன் அப்படியே நின்றுகிட்டு இருக்குது. இப்போ பலே ராஜாக்கள், ராஜாவுக்கெல்லாம் ராஜா நம்ம அப்பா. சரியா? இந்த 5 ராஜாக்களும் போய் எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்க? கெபியில போய் ஒளிஞ்சிருக்காங்க. கெபியில போய் சத்ரு எங்கேயும் ஒளிஞ்சலாம் இருக்க முடியாது, ஒளிஞ்சலாம் நிற்க முடியாது. அதை முழுசாக கருத்துருவார் கர்த்தர். அப்படிதான் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறதற்கு கூடி வந்திருக்கிறோம். சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இந்த 5 ராஜாக்களையும் கர்த்தர் விடல. இந்த யோசுவா சொல்லுகிறார், சீக்கிரம் சீக்கிரம் முடிங்க. சரி, புரட்டி அவிடத்திற்கு அவர்களை காவல் காக்க மனுஷன் இந்த 5 ராஜாக்களையும் வச்சிருப்பா. இனி இந்த முழுசா முடிச்சிட்டு மத்தவங்க இவன்ட்ட வருவோம், இவன்ட்ட அதுக்கப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? இந்த ராஜாவை பொத்தி வைக்கிறாங்க, அதை பாதுகாப்பா வைக்கிறாங்க. 5 பேரும் ஒளிஞ்சிருக்கானுங்க. இந்த 5 பேரையும் இழுத்து பிடிச்சிட்டு வந்து ஒரு கல்லை வச்சு நம்ம இஸ்ரவேலர்கள் அடைச்சு என்ன செஞ்சிருக்காங்க? வச்சிருக்காங்க. அப்புறம் கீழே இறங்கி வந்துருங்க. வீட்டில் போய் இந்த பகுதியை மறுபடி வாசிங்க, டைம் இல்ல. 21வது வசனம், 21. ஜனங்கள் எல்லாரும் சுகமாய், அண்டர்லைன் தி வேர்ட், சுகமாய். யுத்தத்துக்கு போனா எப்படி இருந்திருக்கும்? அப்படியே வத்தலும் தொத்தலுமா, அப்படியே ஒரு மாதிரி வாடி வதங்கி அப்படிதானே இருந்திருப்போம். ஆனா ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்களா? ஏன்னா யுத்தத்தை செய்யறது நம்மளே கிடையாதே, கர்த்தரே. அப்புறம் எப்படி நமக்கு அசதி, நமக்கு பலவீனம், நமக்கு சோர்வு எப்படி வரும்? நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியை நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பச்சாது. பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை தீக்குச்சி கொளுத்தி போட்டாலும், எத்தனை தீக்குச்சி கொளுத்தி போட்டாலும், டிசைன் டிசைனா பெட்ரோல் கொண்டு ஊத்தினாலும் பிடிக்கவே பிடிக்காது. அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பச்சாது, பச்சாது. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. எனக்கென்பான தேவஜனமே, யுத்தத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க, ஆனா சுகமா வராங்களாம், சூப்பரா வந்திருக்காங்க. அப்ப யுத்தம் யார் தான் செஞ்சிருக்கா? கர்த்தர் தான் செஞ்சிருக்கார். சரி, அந்த வசனத்தை அப்படியே முடிங்க. சரி, புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அண்டர்லைன் தி வேர்ட், கோடிச்சுக்கோங்க. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அது யாரா இருந்துட்டு போதும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், ஒருவனும் 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 உங்களுக்கு எதிராக யாரும் தன் நாவை அசைக்க முடியாது. எனக்கென்பான தேவஜனமே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இப்போ ஒருவனும் தன் நாவை அசைக்கல. இப்போ யோசுவா ஞாபகப்படுத்தி சொல்றாரு. 29 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது யோசுவா 22, கெபியின் வாயை திறந்து அப்ப சொல்றாரு யோசுவா, யுத்தம்லாம் முடிஞ்சிச்சா? ஆமா. அப்ப உடனே சொல்றாரு, அவருக்கு ஞாபகம் வருது, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் யோசுவாவுக்கு, எல்லாம் முடிஞ்சிட்டு ராஜா 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 இருக்கிறாங்களே அப்படின்றாரு. அப்ப யோசுவா தலைவர் சொல்றாரு, அந்த 5 ராஜாக்களையும் கூட்டிட்டு வாங்க, இங்க கொண்டுட்டு வாங்க, பாத்துருவோம் அப்படின்னு நினைச்சாங்க. கூட்டிட்டு வராங்க. என்ன நடக்குது? அடுத்த வசனம். சரி,
வெளியே கொண்டு வந்தார். 5 பேரையும் கூட்டிட்டு வா. இவங்க தான் பயந்து ஒளிந்து போயிருந்தாங்களா? நம்மளை பார்த்து பிரச்சனைகள்லாம் பயந்து ஒளிந்திருக்கும். ஒளிந்து கூட இருக்க விட மாட்டார். ஒளிந்து கூட இருக்க விட மாட்டார். 5 ராஜாக்களை என்கிட்ட என்ன செஞ்சுட்டு வாங்க, கொண்டுட்டு வாங்க. அந்த 5 ராஜாக்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, ஒரு பதில் இருக்குது. வாசிங்க அடுத்த வசனம் 24. சரி, சரி, உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள். அண்டர்லைன் தி வேர்ட் ராஜா. 5 பேரும் பிரபலமான ராஜா. தாவீது ரொம்ப சிறப்பா எழுதியிருப்பார் பகுதியில. ஒவ்வொரு முறையும் சங்கீத பகுதி சபையில வாசிக்கிறேன்னா சும்மா இல்ல, நல்லா அதை கவனிக்கணும். என்ன சங்கீதம், மேல என்ன எழுதி இருக்குது, எதனால நடந்துச்சு யுத்தம், போய் படிக்கணும். வீட்டுல போய் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தூசியை தட்டி விட்டு வந்து வேதத்தை படிப்போம் என்றால் பிசாசு நம்மை ஏமாற்றி விடுவான். அவருக்கு எந்த சேதாரமும் இல்லை. அவர் கர்த்தர், சகலத்தையும் கடந்து நிற்கிறார். நீங்க தான் ஜெயிக்க முடியாது, நீங்க தான் தோத்து போவீர்கள். பத்திரம் இது, உங்களுடைய சொத்தின் மதிப்பு இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் சொல்லுகிறார், இந்த 5 ராஜாக்களின் மேலும் உங்களுடைய கழுத்தின் மேலே உங்கள் கால்களை வையுங்கள். அல்லேலூயா. சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுவார். சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுவார். நிக்கிற அத்தனை பேரும் ராஜாங்க. ராஜாவை படுக்க வச்சு கீழே வச்சு கும்ம வைக்கிறார் தலைவர். வைங்கடா கால, அத்தனை பேர் வைங்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் நடக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. சரி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமனதாக இருங்கள். பயப்படாதீங்க. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். இனி எவனும் உங்ககிட்ட நெருங்க முடியாது, தொட முடியாது. உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் இப்படியே செய்வார்டா. கால வைங்கடா. அவனுக்கு பயந்துருப்பானுங்களே, நடுங்கிருப்பாங்களே. ராஜா இல்ல, அப்படிதானே இருந்திருக்கும். இப்படியே செய்வார். நாமும் புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். அன்றைக்கு யோசுவா சொன்னாரே, இன்றைக்கு யோசுவா பரலோகத்திலிருந்து பார்த்து யோசுவா இன்றைக்கு நின்று பாரானால் இப்படிதான் சொல்லுவார். ஏன் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இப்படியே செய்வார். இதைத்தான் தாவீது துதிக்கிறார். சங்கீதம் 135, சங்கீதம் 135, 136 இஸ்ரவேலர்களுக்கு செய்த அற்புதத்தின் பாடல்கள். சங்கீதம் 136, 17, 18 வேகமாய் வாசிங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 5 ராஜாக்களும் பிரபலமான ராஜாக்கள். யாரா இருந்துட்டு போட்டும், உங்க சத்துரு ஏத்துவா இருக்கட்டும், மருத்துவர்கள் எந்த அறிக்கையோ கொடுத்துட்டு போட்டோம், பிரச்சனையே இல்லை. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய். எங்கள் தலைவர் யோசுவா எங்க வச்சிருக்காரு? ராஜாவின் மேலே காலை வைத்திருக்கிறார், கொன்றிருக்கிறார். சங்கீதம் 135, 10, 11, 12 வேகமாய் நேரம் இல்ல. 135, 10, 11, 12 அடித்து பலத்த ராஜாக்களை கொன்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்த ராஜாக்களை கொன்றவர். ராஜாக்களுக்கெல்லாம் அவர் பயங்கரமானவர். சங்கீதம் 76, 12 சொல்கிறது, ராஜாவுக்கெல்லாம் அவர் பயங்கரமானவர். ராஜாவுக்கெல்லாம் அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அதைத்தான் தானியேல் 2:37 சொல்கிறது. குறிச்சு வச்சுக்கோங்க, ராஜாதி ராஜா. தானியேல் 2:37, வெளிப்படுத்தல் 19:16 சொல்கிறது, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ராஜாவுக்கு நெத்தியில தான் கிரீடம் வைப்பாங்க. நம்ம ராஜாக்கு எங்க எழுதி இருக்குது? தொடையில எழுதி இருக்கிறார். ஏன்னா சத்ருவை மிதிக்கணும்ல. எப்படி? சத்ருவை உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் இப்படியே செய்வார். உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் இப்படியே செய்வார். சத்துருக்களை பாதப்படியாக்கி போட்டார். பிரபலமான ராஜாக்களின் மேலே கால்களை வைத்திருக்கிறார்கள். நம்ம ராஜாதி ராஜாவுடைய தொடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யாரு?
அவர் யாரு? ராஜாதி 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 ராஜா. உங்களுக்கு முன்னால ராஜா இருந்தா கூட என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. டிசைனா பிரச்சனை வந்தா கூட அஞ்சாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தாதி கர்த்தர் என்னும் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய நாமத்தின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் ராஜாவின் பிள்ளைகள். சூரியன் நின்றிருக்கிறது, ராஜாக்கள் பயந்து கொண்டார்கள், ராஜாக்களின் மேலே தங்கள் கால்களை வைத்தார்கள். உங்கள் சத்துருக்களை எல்லாம் பாதைப்படியாக்கி போடுவார். புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவத்தை வேகமாக எடுத்து நிறுத்த ஆசைப்படுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே ஸ்தேவானை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நிறைய இருக்குது, சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6, 9, 10. சரி சரி ஆ ஆ ஆ வீட்டில் போய் வாசிங்க. ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணினார்கள், ஸ்தேவானோட தர்க்கம் பண்ணுகிறார்கள். ஸ்தேவான் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் 1:8 படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவர் ஸ்தேவான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தர்க்கம் பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. ஸ்தேவான் அடுத்த வசனம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவங்க பேசின வார்த்தையில உறைஞ்சு போனாங்களாம். ஏசு அப்படிதான் ஆலயத்துல போய் உட்கார்ந்து பேசினத, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. பிதாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார்ல, இவர் இப்படிதானே, இவருக்கு எப்படி வந்துச்சு இப்பேற்பட்ட ஞானம்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படித்தான் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஞானவான் வேணா யாரை தெரிந்து கொண்டிருக்கலாம்? எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களை தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அவர் தேவையில்லை. அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் மாத்திரமே அவருக்கு தேவையாயிருக்கிறார்கள். இவனை எதிர்க்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. உங்களிடத்துல பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே இருக்கிறது. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். நீங்களும் நானும் ஒன்று, கர்த்தரும் நாமும் ஒன்று, நம்மோடு அவர் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த சிலுவையின் கிரயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்திலே சுடரொளிகளாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். எனக்கன்பான தேவஜனமே, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. சத்ரு என்றால் என்ன? வறுமை, பாடு, பிரச்சனை, கண்ணீர், வேதனை, தரித்திரம், இவைகளெல்லாம் சத்ரு. ஏசாயா 41, 11, 12 சொல்கிறது. கடைசியாக வேகமாய் வாசியுங்கள், நேரம் முடிந்து விட்டது. ஏசாயா 41, 11, 12. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். அண்டர்லைன் தி வேர்ட். உன்னோட போராடின போராட்டம், பிரச்சனை, வறுமை, வேதனை, கண்ணீர், இல்லாமை தேடியும் காணாதிருப்பீர்கள், தேடியும் காணாதிருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் இப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் நிறைவேறும். அவ்வளவு சீக்கிரமாய் உங்களை யாரும் நெருங்க முடியாது, தொட முடியாது, எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் வியாதிகள் உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் வறுமை உங்களை எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் சத்துருக்கள் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. உங்களுக்கு எதிராக திட்டமிடுபவர்கள் எதிர்த்து நிற்பது இல்லை. எவ்வளவு பெரிய தந்திரவாதிகள், எவ்வளவு பெரிய சூத்திரவாதிகள் வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நிற்கிற அத்தனை நிந்தனையும் அவர் கீழே தள்ளி உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். எவ்வளவு பெரிய தேவன்! அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால்
அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிரித்த முகத்தோடு அவருக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இந்த வார்த்தைக்காக அவர் வாயினால் சொன்னதை அவர் கரத்தினாலே நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். விசுவாசமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.